ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை மாதம் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தை மாதம் முதல் நாள்லேருந்து 30 நாளுமே பக்திமயமாகவும் விழாமயமாகவும் இருக்குங்க. முதல் நாள் தைப்பொங்கல், சூரியனுக்கு பொங்கலிட்டு நன்றி உணர்வோடு வழிபாடு செய்கின்றோம். 2வது நாள் மாட்டுப்பொங்கல், மாடுகளுக்கு பொங்கல் வைத்து வணக்கம் செலுத்துகின்றோம். 3ஆம் நாள் சில பகுதிகளில் ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு என்னும் வீர விளையாட்டுகள் நடைபெறும். சில பகுதிகளில் உறவினர்களோடு கூடி மகிழும் காணும் பொங்கலாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஆறு, கடற்கரை பகுதிகளில் உறவினர்கள், நண்பர்கள் கூடி மகிழ்வாங்க. தை மாதத்தில் மகர ஜோதியாக சபரிமலை ஐயப்பன் பக்தர்களுக்கு காட்சி தருவார். தையில் வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையையும் தை வெள்ளி என்று சிறப்பாக குறிப்பிடுவாங்க. இந்த நாளில் அம்மனுக்கு மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வாங்க. தை அமாவாசை நாளில் தீர்த்தக்கரைகளில் முன்னோர் வழிபாடு செய்வது சிறப்பு. தை பௌர்ணமி நாளில் பூச நட்சத்திரமும் சேரும் வேளையில் தைப்பூச விழா நடைபெறும். இந்த விழா முருகன் கோயில்களில் சிறப்பாக நடைபெறுகிறதுங்க. குறிப்பாக பழனி கோயிலில் முருகப்பெருமான் தேர்பவனி வருவார். முருக பக்தர்கள் காவடி, பால்குடம் எடுத்து வருவாங்க. மதுரையில் ராஜாங்க விழாவாக மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரரோடு தெப்பம் சுற்றி வருவாங்க. என்னங்க, இன்னைக்கு தை மாதம் வரக்கூடிய விசேஷ நிகழ்ச்சிகள்லாம் என்னென்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.